So hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பிளான்லாம், இன்றைக்கி நம்ம ஒரு 2 பிளான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே மேட்டூர் டேம் போகிற மாதிரி பிளான். ஃபஸ்ட்டு மேட்டூர் டேம், அதுக்கப்புறம் இது ஒகேனக்கல், அதுக்கப்புறம் மறுபடியும் இது பவானி சாகர் டேம் வரலான்னு தான் பிளான். ஸோ பிளான் எப்படி வேணால் மாறலாம் நடுவில். ஸோ போக போக தான் தெரியும். ஆக்சுவலி நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது 6 o'clock இருக்கும். இப்போ காந்திபுரம் தாண்டி வந்துட்டேன். சரி கொஞ்சம் நேரம் அப்புறம் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைம் 6:30 ஆச்சு. ஸோ 6:30 உங்களுக்கு பார்த்தா நினைக்கிறேன் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது கோயம்புத்தூர் சிட்டியில். ஆக்சுவலி இன்றைக்கி வீக்கெண்டு தான். ஸோ மேக்ஸிமம் நான் போகிற எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துமே பிளேசஸ்லாம் கவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இந்த நீங்கள் பார்க்காதது அன்எக்ஸ்ப்ளோர்ட் லேண்ட் எல்லாத்தையும் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஸோ மேக்ஸிமம் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்எக்ஸ்ப்ளோர்டு லேண்டு, ஸோ இங்கெல்லாம் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் போகிறோம். மேக்ஸிமம் நான் அன்எக்ஸ்ப்ளோர்டு லேண்ட் தான் காட்டுவேன். ஸோ ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மேக்ஸிமம் எல்லோரும் கவர் பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுல நம்மளுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ ஒரு புது இடம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த டைம் யாரும் பார்க்காத இடம், ஸோ அந்த மாதிரி இடத்த கவர் பண்ணலாம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் நிறையா யூஸ் பண்ணால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹைவே கிட்ட வந்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 100-110 தான் ஸ்பீடாக போகிறேன்னு யாரும் நினைக்காதீங்க. ஹைவேல மெதுவாக போனால் தான் தப்பு. ஸ்பீடாக போனால் நம்ம எல்லாருக்கூடையும் கரெக்டாக போகலாம். ஸ்லோவாக போனால் தான் இடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா காரில் ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. ஸோ நானும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் போகிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஆக்சுவலி நான் அந்த பிளான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மறுபடியும் இன்னொருக்கா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேன்னு நேராக மேட்டூர் டேம், மேட்டூர்லேன்னு ஒகேனக்கல், அதுக்கப்புறம் திரும்பி ஒகேனக்கல்னு திரும்பி வரும்போது பவானி சாகர் டேம் கவர் பண்ணலான்னு தான் பிளான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேமராலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கொஞ்சம் தூரமாலாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இருக்குது. பட் ரோடு பாருங்கள் வேறு லெவல். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். போக போக நானே 190 வந்துடுவேன். ஸோ யாரும் ஸ்பீடாக போகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாயிருச்சு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 100 kilometers போக வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் கொஞ்சம் ஓட்டணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் ஸ்பீடு கம்மி பண்ணிட்டேன். ஒரு 80, 90, 100 அந்த ரேஞ்சு தான். அது ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், போக போக டயர்டாயிரும். ஸோ மெதுவாக தான் போவேன். அதுக்கப்புறம் நான் போக போக கவர் பண்ணுறேன். ஹைவேல என்ன கவர் பண்ணுறது, ஸோ போக போக கவர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாச்சு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்தோட பேர் பவானின்னு நினைக்கிறேன். பவானி இந்த குமாரபாளையம் சம்திங். எஸ், குமாரபாளையம், பவானி டு குமாரபாளையம் இது. ஸோ உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாலத்தை வியூ தெரியாதுன்னு நினைக்கிறேன், கேமரா கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஸோ வியூ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் போய்ட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் போய்ட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த ரைட்டு போனால் ஆக்சுவலி சேலம் போகும். நம்ம சேலம் போக தேவையில்லை. ஸோ மேட்டூர் டேம் போகிறோன்னா ஸோ அங்கேன்னு கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கிற வேண்டிய இருக்கும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டு நம்ம மேலே வழியாக போனால் மறுபடியும் சேலம் ஹைவே. அது நம்ம மேட்டூர் போகிறதுக்கு இதுதான் வழி. ஸோ அந்த டேம் வியூ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மலை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த லோக்கல் அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தேன். அது வந்து வேதகிரி ஈஸ்வரர் கோவிலாமா. ஸோ அங்கே வியூ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பட் அங்கே நடந்தால் போகணும், வண்டியில் போக முடியாதாம்மா. ஸோ என்னால் நடந்தாலும் அவ்வளோ தூரம் போக முடியாது, டைம் இல்லை. ஸோ நிறைய இடத்துக்கு போகணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இங்கே டைம் இருந்து ஃப்ரீயாக வர மாதிரி இருந்தால் அங்கேயும் போங்க. ஸோ இடம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் ஆக்சுவலி அது ஒரு கோவில். ஸோ நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் வாங்க, அந்த இடம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் நிறைய இடத்துக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட் நான் பிளான் பண்ண இடத்துக்குலாம் போகிறேன். ஸோ போவோம். இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் மரம்லாம் முன்னாடி இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்தையுமே ரோடு போகிறேன்னு வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது.
ஸோ ஆக்சுவலி இந்த மரம்லாம் இருக்கிற ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ நம்ம இந்த பைக்கில் போகும்போது நம்ம ஓட்டும் போது அந்த வெயில் வராது, மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் ஆனால சில்லுன்னு நல்லாயிருக்கும். என்னோடய அபிப்பிராயம் அது. ஸோ மரம் மேலேனா பட்ட வெயிலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஓட்டுறதே கொஞ்சம் நல்லா இருக்குது, பைக் ஃபீல் நம்ம ஓட்டுறது நல்லா இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக மரம் மேலேனா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். மரம் வச்சு ரோட்டில் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மரத்தை வெட்டாதீங்க, அதுவும் ரோட்டோரமாக இருக்கிற மரத்தை தயவு செஞ்சு வெட்டாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நல்ல இடம் நான் பார்த்தேன். ஸோ நம்ம கண்ணுக்கு தான் ஒரு அழகான இடம்னா டப்புன்னு கண்ணுக்கு பட்டுருமே. ஸோ அதுக்கப்புறம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் இந்த இடம் தென் பண்ணிச்சு. ஸோ மறுபடியும் இப்போ திருப்பி வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு போகாமல் என்னால் போக முடில. ஸோ போயிடலாம் தான் பார்த்தேன், பட் அந்த இடத்துக்கு போகாமல் என்னால் போக முடில. இந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு அந்த ரேண்டமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு. ஸோ நான் போய் டீட்டெயில்டாக காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. எனக்கும் தெரியாது, நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ போக தான் தெரியும். சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே. ஸோ அந்த வாட்டர் இதுதான். ஸோ உங்கள்கிட்ட போய் டீட்டெயில்டாக காட்டுறேன். இந்த ஏரியாக்காரங்க தம்பி யார் தம்பி நீ அப்படின்னு கேட்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு பேக் இங்கேயே இருக்கட்டும், மறுபடியும் பேக்கை கழட்டி தூக்கிட்டு போக முடியாது. சாவி மூட்டர் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேமராவில் கரெக்டாக தெரியாட்டியும் பரவாயில்ல, நான் ஃபோனில் கிளியராக காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஏர்லி மார்னிங் இங்கே ஒரு சாங் கூட கேட்குது. அது என்ன சாங்னு நான் போக போக சொல்கிறேன். நல்ல சாங் அது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் கிளம்பிட்டேன். ஸோ அந்த இடத்துல ஒரு பாட்டு, அது ஆக்சுவலி வந்து வான்மதியங்கிற பாட்டு அரண்மனை கிளியிலன்னு இளையராஜா பாடின பாட்டு. அந்த இடத்துக்கும் அந்த பாட்டுக்கும் அந்த ஃபீல் ஜம்முன்னு இருந்துச்சு. ஸோ அது சேம் ஆஸ் யூஷுவல். நான் அதை சொன்னால் புரியாது, நீங்கள் அந்த இடத்துல நின்று அந்த பாட்டை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் லைட்டாக ஓவராக சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த வேல்யூ தெரியும். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக ஹில்ஸ் தான். ஸோ இதே ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ நான் மேட்டூர் டேம் கிட்ட இங்கே என்ன மேட்டூர் டேம் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நான் இதுக்கப்புறம் மேட்டூர் டேம் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் மேட்டூர் டேம் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தால் என்ன, இல்லாட்டி நம்மளுக்கு என்ன வியூ தெரியுதாங்கிறதா மேட்ரு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல் வியூ. ஸோ டேம் கொஞ்சம் பெரிய டேம் தான். ஸோ உங்களுக்கு போயிட்டு அந்த பக்கம் மெயின் ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த மலையை அதுக்கு ஏறி இறங்கணுமா, இந்த லோக்கல் ஒரு அண்ணா கிட்டே கேட்டேன். ஸோ போவோம். மேட்டூர் டேம் கிட்டே வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் மேட்டூர் டேம் தெரியும்னு நினைக்கிறேன், கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதுக்கும் கிளியராக நிப்பாட்டி உங்களுக்கு கிளியராக காட்டிடுறேன். இது ஆக்சுவலி மேட்டூர் டேம் என்ட்ரன்ஸு, உள்ளே விட மாட்டாங்க, அது வேறு மேட்ரு. ஸோ இந்த இடத்துல பேக் சைட் வியூ கவர் பண்ணேன். ஸோ அதை இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த பேக் சைட் வியூவும் காமிச்சிட்டேன். அது அங்கே லைட்டாக அந்த கம்பி மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லா சைடும் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் கம்பி இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி என்னால் எடுக்க முடியல.
ஸோ உங்களுக்கு அந்த வியூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்தது நான் ஒகேனக்கல் தான் போகிறேன். ஸோ அதை உங்களுக்கு தனி பார்ட்டாக போகிறேன், ஏன்னா இதே ரொம்ப பெருசாக வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.